பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க தங்கமயிலையும் சரவணனையும் எல்லாரும் முன்னாடியும் பெருமையா பேசி தங்கமயில இந்த வீட்டோட பொறுப்பான மருமகன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற பாண்டியன், இங்க மீனா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது பாண்டியன் மீனாவை கூப்பிட்டு, ஏமா மீனா, நான் இவ்வளவோ சொல்லியும் நீ வேலை தான் முக்கியம்னு என் பேச்சை மீறி இங்க வெளியூருக்கு போக மாட்டேன்னு வேலைக்கெல்லாம் கிளம்பி போறியே, அப்ப எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னு எல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டியா? நீ அங்க வெளியூருக்கு போகலன்னு சொல்ல போய் இந்த ராஜபிள்ளையும் என்னவோ நான் கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன், 2-3 நாள் என்னால லீவ் எடுக்க முடியாது, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. நீங்க இப்படி எனக்கு மதிப்பு தரலனா வேற யார்கிட்ட தாமா நான் மரியாதையை எதிர்பார்க்க முடியும்? ஆனா தங்கமயில பாத்தீங்களா, நான் என்ன சொன்னாலும் அதை தான் கேட்குறா. அதாம்மா, ஓடி வந்து கல்யாணம் பண்ணவங்களுக்கும் நானா தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சவங்களுக்கும் எவ்வளவு வேறுபாடுன்னு இப்போதானே எனக்கு புரிய வருது அப்படின்னு மீனா கிட்ட சொல்ல, இதை மீனாவால் தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா. இதை பார்த்துட்டு இருந்த கோமதிக்கே தாங்கவே முடியல. என்னங்க நீங்க, மீனா என்னவோ வேற வீட்டு பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மீனாவும் ராஜியும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல மருமகளான்றதை நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னவோ மீனாவையும் ராஜியும் வேறுபடுத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் பேசாதீங்க, என்னாலேயே தாங்க முடியல. பாவம் மீனா, நீங்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்டு எவ்வளோ அழுகிறான்னு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கோமதி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மீனா அழுதுட்டு இருக்க இதெல்லாம் பார்க்குற மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னதான் இந்த மீனாவும் ராஜியும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கலனாலும் பாண்டியன் மாமா கிட்ட எனக்கு ரொம்பவே நல்ல பேர் இருக்கு. பாண்டியன் மாமா என்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம எப்படி என்ன மதிப்பா பேசிட்டு இருக்காரு. நான் ரொம்ப பொறுப்பான பிள்ளைன்னு பாண்டியன் மாமாக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. அதனால தான் எல்லாரும் முன்னாடியும் என்னை புகழ்ந்து பாராட்டி பேசுறது மட்டும் இல்லாமல் என்னையும் என் வீட்டுக்காரரையும் மட்டும்தான் பாண்டியன் மாமாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறாங்க மயில். இங்க மீனா அழுதுட்டு இருக்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க செந்திலுக்கும் கதிருக்கும் ரொம்பவே கோவம் வருது. எப்ப பார்த்தாலும் அப்பா மீனா ராஜன் இவங்க 2 பேரையும் தான் திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படி நாங்க என்னதான் பெருசா செஞ்சிட்டோன்னு இப்படி தேவையில்லாம அடிக்கடி எங்களையே குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறாங்க. பாவம் மீனா வேலைக்கு கிளம்பும் போது சந்தோஷமா போகணும்னு நினைச்சா, ஆனா இப்படி அப்பா எல்லாரும் முன்னாடி அவளை அவமானப்படுத்துற மாதிரி பேசினா அவ எப்படிதான் சந்தோஷமா வேலைக்கு கிளம்ப போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செந்திலுக்கு பாண்டியன் மேல ரொம்பவே கோவம் வருது. ஆனாலும் ஏதாவது நம்ம அப்பாவை எதிர்த்து பேசினா இப்ப பிரச்சனை அதிகமாயிரும், தேவையில்லாம பேசி இன்னும் மீனாவோட மனசை வேதனைப்படுத்திடுவாரு அப்படின்னு நினைச்ச செந்தில், மீனா நீ முதல்ல கிளம்பு, நானே உன்னை கூப்பிட்டு போய் ஆஃபீஸில் விடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே கோமதியும், மீனா நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க, அதான் உங்க மாமா கிட்ட நல்லா புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்ல, அவர் என்னவோ மயிலு தான் நல்லவன் நினச்சிட்டு இருக்காரு, அதனால தான் எப்போ பார்த்தாலும் மயிலு முன்னாடி உங்களை அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. நீ முதல்ல ஆஃபீஸ்க்கு கிளம்பு, அழுதுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி இங்கே செந்தில் கூட மீனாவை அங்கே ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க கோமதி. இங்கே ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் செந்தில் மீனா கிட்ட, சாரி மீனா, என்னால தான் அப்பா உன்னையும் திட்டிகிட்டு இருக்காரு, பேசாம நம்ம அப்பா சொன்ன மாதிரி சென்னைக்கு ஒரு முறை போயிட்டு வந்திருக்கலாமோ, இன்னும் எத்தனை முறை தான் இப்படியே சொல்லி சொல்லி காமிச்சு நம்மளை வெறுப்பேத்துவார்னே தெரியல மீனா. எங்க அப்பாவை ஒரு நாள் கூட எதிர்த்து பேசாம அவர் சொல்ற வேலை எல்லாத்தையுமே கடையில நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்க வீட்டில் வேலை எல்லாத்தையும் செஞ்சு நீயும் அம்மாவுக்கு பிடிச்ச மருமகளா தான் இருக்க. ஆனா அப்பா மட்டும் உன்னையும் என்னையும் ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரோ தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு செந்தில் சொல்லிட்டு இருக்க. உடனே மீனாவும், இல்லைங்க, உங்கள் அப்பா என்றைக்கும் நம்மளை புரிஞ்சிக்க போகிறதே இல்லை. ஏன்னா நம்ம 2 பேரும் நாம் விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கோம். அதையே சொல்லி சொல்லி கண்டிப்பாக நம்மளை வேதனைப்படுத்த தான் போகிறாரு. இனி அந்த வீட்டில் இருக்கணும்னா நம்மளை பற்றி யோசிக்காமல் மாமா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தால் மட்டும்தான் நமக்கும் நல்லது, வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் நல்லது. ஏன்னா மயிலக்காவும் சரவணன் மாமாவும் வீட்டில் பார்த்து அவங்களுக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் எப்பயுமே மாமா அவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மரியாதையும் கொடுப்பாங்க. நமக்கு மரியாதை கிடைக்கணும்னா கண்டிப்பாக மாமா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு வாயை மூடிட்டு அமைதியாக தான் இருக்கணும் போல அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. எங்கள் வீட்லேயும் சரி மீனாவோட வீட்லேயும் சரி மீனா தலை நிமிர்ந்து வாழணும், எல்லார்கிட்டேயும் மதிப்பும் மரியாதையும் மீனாவுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நான் நல்லா படித்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆகி பெரிய வேலைக்கு போயே ஆகணும். அப்படி நான் வளர்ச்சி அடைஞ்சி நான் ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போனாதான் எங்க அப்பா மட்டும் இல்லாம மீனா அப்பாவோட வாயவும் என்னால் அடைக்க முடியும், மீனாவும் தலை நிமிர்ந்து வாழ முடியும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு, நீ கவலைப்படாத மீனா, உனக்காகவே நான் கண்டிப்பா கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆக தான் போறேன், உன்ன மாதிரி நானும் கை நிறைய சம்பாதிக்க தான் போறேன். அப்ப எங்க அப்பாவுக்கு என்னை பத்தியும் உன்னை பத்தியும் நல்லாவே அருமை புரிய வரும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு மீனா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு செந்தில். இன்னொரு பக்கம் கதிர் ஃபுட் டெலிவரி கொடுக்கறதுக்காக அவரோட வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது எதிரில் வந்த மீனாவோட அப்பா கதிரை பார்த்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா, உன் குடும்பத்துல யாரும் படிச்ச படிப்புக்கேத்த வேலையே பார்க்க மாட்டீங்களா? உன்னோட அண்ணன் செந்தில் டிகிரியெல்லாம் வாங்கி படிச்ச படிப்புக்கேத்த வேலையை பார்க்காம உங்க அப்பாவோட கடையில பொட்டலம் போட்டுக்கிட்டு அங்க இங்கன்னு பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். இங்க நீ என்னடானா
காலேஜ் படிப்பை கூட சரியா முடிக்காம ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப சாப்பாடு பொட்டலத்தை தூக்கிட்டு அங்க இங்கன்னு டெலிவரி பண்ணிட்டு இருக்க. ஆக மொத்தத்துல உன் குடும்பத்துல உள்ள யாரும் படிச்ச படிப்புக்கேத்த வேலை செய்ய போறதே இல்ல. ஆனா வயசுக்கு தகுந்த வேலையை விட அதிகமாவே செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நீங்களாம் படிக்கிறீங்க? இத புரிஞ்சுக்காத என் பொண்ணு போயும் போயும் உங்க குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டிருக்கா பாத்தியா? அவளை சொல்லணும். நாங்க வேண்டான்னு சொல்லிட்டு உங்க குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்கால, அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். எத்தனையோ முறை என் பொண்ணு மீனாவுக்கு புரிய வச்சேன். ஒன்ன மாதிரியே கை நிறைய சம்பாதிக்கிற பெரிய இடத்து மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஆனா அவ என்னவோ பொட்டலம் போடுற ஓ அண்ணன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப அவ மட்டும் என்ன நல்லாவா வாழ்ந்துட்டு இருக்கா? பெத்தவங்க சொல் பேச்சை கேட்காத பிள்ளைங்க என்னைக்கும் வாழ்க்கையில உயரவே மாட்டாங்க. அவ நல்லா அனுபவிக்கட்டும், அதையும் நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கதிருக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம அண்ணனை வேற எதுக்கு தேவையில்லாம மீனா அண்ணியோட அப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க? எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சிக்காம மீனா அண்ணியோட அப்பா இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறாரே. கண்டிப்பா அண்ணன் நினைச்ச மாதிரியே நல்லா படிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆகி கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு உத்தியோகத்துக்கு போனாதான் இவங்க எல்லாருக்குமே என் அண்ணனோட அருமை தெரியும் அப்படின்னு நினைச்ச கதிர் இந்த விஷயத்தை எப்படியாவது அண்ணன் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்க செந்தில பாக்குறதுக்காக கதிர் ரொம்ப வேகமா கடைக்கு போக, இங்க செந்தில் கதிரை பார்த்துட்டு, டே கதிரு, கடை பக்கமே வரமாட்டேன், இப்ப என்ன திடீர்னு இந்த பக்கம்லாம் வந்துட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இங்க கதிர் உடனே அப்பா இருக்காரா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அண்ணன்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் பேசணும். அப்பா மட்டும் இருந்தாரு அப்படியே நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்பிட வேண்டிதான் அப்படின்னு நினைச்சு எதுவுமே சொல்லாம அங்க பாண்டியன் இருக்காரா கடையில அப்படின்னு உத்து பார்த்துட்டே இருக்காரு கதிர். இதை புரிஞ்சுக்கிட்டு செந்தில், டே தம்பி கதிரு, நம்ம அப்பா கடையில இல்ல, நீ தைரியமா உள்ள வந்து என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல, அப்பா இல்லையா, அப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே செந்தில் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு கதிர். கதிர் செந்தில் கிட்ட, பாத்தியா மீனா அண்ணியோட அப்பா நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்தி பேசிட்டு போறாரு, ஒன்றை தரகுறவா பேசுறாரு. நீ எப்படியாவது படிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆகி கண்டிப்பா மீனா அண்ணியோட அப்பா முகத்துல கரிய பூசியே ஆகணும். அது மட்டும் இல்ல, நம்ம அப்பா வாயை அடைக்கணும்னா நீ ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு நல்ல ஒரு பெரிய ஆஃபீஸர் லெவலுக்கு நீ வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு கதிர் சொல்றாரு. இதை கேட்ட செந்திலும், எனக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு மீனா அவங்க அப்பாவை பார்க்க போனப்ப கூட அவ கொண்டு போன அந்த கிஃப்டை கூட வாங்காம வீசி எரிஞ்சு என்னையும் மீனாவையும் அவமானப்படுத்தி தானே வீட்டுல இருந்து அனுப்புனாங்க. எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு, அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நான் வளர்ந்து காமிக்கணும், நான் பெருசாக சாதிச்சு காமிக்கணும்னா அது என்னோட படிப்பால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அப்போவே புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு நல்லா படித்து எக்ஸாம் எழுதி என்னை நானே தயார்படுத்திக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் கதிர் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கதிரும், அண்ணா நீ முயற்சி செஞ்சால் மட்டும் போதாது, உன்னுடைய கடின உழைப்பை போட்டு உன்னால் முடியுன்ற தன்னம்பிக்கையோடு படித்து நீ சாதிச்சு காட்டணும், உன்னோட முயற்சியால் எப்படியாவது நீ உயர்ந்து காட்டணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே செந்தில், நான் இப்போவே போய் மீனாவோட அப்பா கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு முன்னேற தான் போகிறேன், அதை அவரும் பார்க்க தான் போகிறாருன்னு அவர்கிட்ட சவால் விட்டுட்டு வந்தாதாண்டா அதே வேகத்தில் நான் படிக்க ஆரம்பிப்பேன், நான் மீனாவோட அப்பாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. உடனே கதிரும், வேண்டாண்ணா நீ போய் எதுவும் பிரச்சனை பண்ணிடாத, நானும் வேணா கூட வரேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் செந்திலும் அங்கே மீனாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அங்கே கோயிலுக்கு போகிறதுக்காக மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வீட்டெல்லாம் பூட்டிட்டு வெளியில் வர, இங்கே செந்திலும் கதிரும் ஒன்றா வந்து நிற்கிறத பார்த்து மீனாவோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. யாரை நான் பார்க்கக்கூடாது, யார் முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த மீனாவோட வீட்டுக்காரர் இங்க எதுக்கு வந்து நிற்கிறான், முதல்ல அவனை இங்கேருந்து போக சொல்லு, யார்கிட்டையும் பேச எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு தாங்க முடியாத செந்தில், உங்ககிட்ட பேசவோ உங்ககிட்ட பாசமாக உரையாடவோ நான் இந்த இடத்துக்கு வரவே இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டு போங்க, நானும் நல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்து சீக்கிரமாகவே எக்ஸாம் எழுதி உங்களை விட அதிகமான ஒரு போஸ்ட்டில் நல்லபடியாக ஜாயின் பண்ணி கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு உத்தியோகத்தில் சேரதான் போகிறேன், அப்போ நீங்களே தேடி வந்து மருமகனே என்னை கூப்பிட தான் போகிறீங்க, அன்னைக்கு நீங்கள் தர மரியாதையை தான் நானும் மீனாவும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தவிர்த்து இப்போ உங்ககிட்ட வந்து ஆசையாக பழகணும், பாசமாக எங்களை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, உங்கள் பாசமும் வேண்டாம் உங்கள் உறவும் வேண்டாம், ஆனாலும் மீனாவுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளையை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு நல்ல உத்தியோகத்தில் உங்களுக்கு ஈடாக நானும் பெரிய ஆளாக வளர்ந்து காட்ட தான் போகிறேன், அப்போ என்னோட அருமையும் மீனாவோட அருமையும் உங்களுக்கு நல்லாவே புரியும், மீனா மாதிரி ஒரு மக உங்களுக்கு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்க தான் போகிறீங்க அப்படின்னு ரொம்ப கோவத்துல பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே கூட போன கதிர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. நாங்க அப்படி பெருசா என்னதான் தப்பு பண்ணிட்டோம், எங்க இஷ்டத்துக்கு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களை தேடிதானே மறுபடியும் வந்து நிக்கிறோம், ஆனா நீங்க என்னடானா
உங்கள் பொண்ணு மீனாவுக்கு ஏற்ற மாப்பிள்ள நான் இல்லைன்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு தான் 2 பேரையும் ஏற்றுக்கவே மறுக்கிறீங்க. வீட்டுக்குள்ளே வரவே விட மாட்டேங்கிறீங்க. என்னோட தகுதியை நான் உயர்த்தி காமிக்கிறேன். மீனாவுக்கு என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையை உங்களால் பார்த்துருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு நானும் உயர்ந்து காமிச்சா அப்போ எங்கள் அருமை உங்களுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் உங்கள் முகத்தில் நானும் மீனாவும் முழிக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு இருந்த கதிர், அண்ணா உனக்கா இவ்வளோ கோவம் வந்தது? என்னவோ மீனாவோட அப்பா கிட்ட போய் சமரசமாக பேச போகிறேன்னு பார்த்தா இப்படி படபடன்னு புரிஞ்சு தள்ளிட்டியே. நீ பேசுகிற பேச்சால் மீனாவோட அப்பா மெய் சிலிர்த்து போய் அப்படியே நின்றுட்டாரு. ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவே இல்லை பாத்தியா? உன்னால் கண்டிப்பாக சாதிச்சு காட்ட முடியும். மீனா அன்னிக்காக நீ எது வேணாலும் செய்வன் எனக்கு நல்லாவே தெரியும். நீ முயற்சி செஞ்சு படித்தா கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டலாம். அப்போ தான் நம்ம அப்பா மட்டும் இல்லை, இந்த மீனா அண்ணியோட அப்பாவாயவும் அடைக்க முடியும். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாகவும் எல்லாரும் முன்னாடி மதிப்பு மரியாதையாக வாழ முடியும் அப்படின்னு கதிர் சொல்ல, இங்கே செந்திலும் சரிடா நான் ஏதோ கோவத்தில் நல்லா பேசிட்டேன், இப்போ நான் கடைக்கு போகணும், அப்பா அப்புறம் நான் கடையில் இல்லைன்னு சொல்லி தேடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் கடைக்கு கிளம்பி போகிறாரு. இங்கே வீட்டுக்கு வந்த கதிர் ரொம்ப சந்தோஷமாக அங்கே மீனா என்னவோ ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன மீனா நீ என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கீங்க, அப்பா பேசுனதையே நினச்சிட்டு இருக்கீங்களா? அவருக்கு வேற வேலையே இல்லை, எப்பயுமே செந்தில் அண்ணனையும் மயில் அண்ணியும் தானே தூக்கி வச்சு பேசிகிட்டு இருப்பாரு. அதனால் அப்பா பேசுனதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் காமிக்கிற வீடியோவை மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் சோகம் எல்லாம் பறந்து போயிடும், நீங்கள் மறுபடியும் சந்தோஷமாயிருவீங்க அப்படின்னு சொல்லி இங்கே செந்தில் மீனாவோட அப்பா கிட்ட பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்த வீடியோவை இங்கே மீனா கிட்ட காமிக்க, மீனா அந்த வீடியோவெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னதான் பாண்டியன் மாமா என்னை புரிஞ்சுக்கலனாலும் எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தி பேசினாலும் என் வீட்டுக்காரர் எனக்காக நல்லா படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போயே ஆவேன்னு எங்கள் அப்பா கிட்ட எனக்காகலாம் பேசிட்டு வந்திருக்காரு. இதுவே எனக்கு போதும், செந்தில் என் கூடவே இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா. உடனே மீனா கதிர்கிட்ட, என் வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் பேசியிருக்காரு, ஆமாம் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு இப்படியெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பார்த்தீங்கள, அண்ணன் படிக்க தான் போகிறாரு, சீக்கிரமாக உங்களை மாதிரியே ஒரு நல்ல வேலையில் சேர தான் போகிறாரு, அப்போ தான் உங்கள் 2 பேரோட அருமை என்னன்னு எங்கள் அப்பாவுக்கும் புரிய வரும், உங்கள் அப்பாவுக்கும் புரிய வரும், நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு கதிர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு மீனாவுக்கு. கடையில் வேலை எல்லாமே முடிச்சுட்டு செந்தில் வீட்டுக்கு வர இங்கே மீனா சாப்பிடாம ரூம்லேயே இருக்காங்க. செந்தில் மீனா கிட்ட, என்ன மீனா காலையில் நடந்ததே யோசனை பண்ணிட்டு இருக்கியா, நீ வா நம்ம 2 பேரும் ஒன்றா போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, சாப்பாடெல்லாம் வேண்டாம், அதை விட நீ எனக்காக ஒரு வேலை செஞ்சுருக்கல்ல அதுவே எனக்கு மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு செந்திலும், உனக்காக ஏதாவது செய்யணும் தான் ஆசைப்படுறேன், ஆனால் ஒன்றும் செய்ய முடியல, கண்டிப்பாக முயற்சி செஞ்சு என்னோட படிப்பால் நான் உயர்ந்து காட்டுவேன், அப்போ உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் மதிப்பும் என்னால் கிடைக்கும், அப்போ தான் நான் முழுமையாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். இங்கே மீனா மெதுவாக செந்திலோட கையை பிடிச்சிக்கிட்டு, உங்கள் அப்பா பேசுனதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை, ஏன்னா நீ எனக்கு துணையாக இருக்கும்போது பாண்டியன் மாமா பேசுகிறத பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும்? ஆமாம் செந்தில், எனக்காக போய் நீ ஏன் எங்கள் அப்பா கிட்டேயும் எங்கள் அம்மா கிட்டேயும் பேசிட்டு வந்த அப்படின்னு கேட்க, இல்லை மீனா உனக்காக நான் போய் பேசலை, நமக்காக பேசுறதுக்காக போனேன், நம்ம 2 பேரையும் அவங்க மனசார ஏற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும், நாம் பண்ண தப்பை மன்னிச்சு ஏற்றுக்கணுன்றதுக்காக தான் பேச போனேன், அது மட்டும் இல்லை நான் சாதிச்சு காட்ட போகிறத உங்கள் அப்பா பார்க்கணும்ல, அதுக்காக தான் போய் நல்லா பேசிட்டு வந்திருக்கேன், சீக்கிரமாகவே நான் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு கட்ட தான் போகிறேன், அப்போ என் அருமை அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மீனா, உன்னால் முடியுமா செந்தில், கடைக்கும் போயிட்டு வீட்டில் இருந்து படித்து எப்படி உன்னால் எக்ஸாம்லாம் எழுத முடியும், நீ கண்டிப்பாக படிக்க தான் போறியா, எக்ஸாம் எழுத தான் போறியா அப்படின்னு மீனா கேட்க, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், படிப்பு மட்டும் இல்லை எதையும் செய்ய நான் தயாராக இருக்கேன், ஏன்னா நீ என்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்க, நான் படித்து முன்னேறி காட்ட தான் போகிறேன், இன்னும் எத்தனை நாள் தான் எங்கள் அப்பா கூட கடையில் நின்று திட்டு வாங்கிக்கிட்டு அவருக்கு முன்னாடி அவமானப்பட்டுக்கிட்டு நானே இருக்க முடியும், நான் அவமானப்பட போய் தான் என்னையே நம்பி வந்த உன்னையும் அவமானப்படுத்தி பார்க்குறாங்க, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மக்கிட்ட படிப்பு இருக்குது, படித்த படிப்புக்கேற்ற வேலை செஞ்சால் மரியாதையும் மதிப்பும் தானாக தேடி வரும் மீனா, அதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு செந்திலும் மீனாவும் மனம் விட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரையும் சாப்பிட கூப்பிட போன தங்கமயில் இவங்க பேசுகிறத வெளியில் நின்று ஒட்டுக்கேற்று கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓஹோ, மீனாவுக்காகவும் மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக இப்போ செந்தில் தம்பி வேற படித்து பெரியாளாகி காட்டணும்னு நினைக்கிறாரு போல. இந்த வீட்லேயே இப்போ அதிகமாக சம்பாதிக்கிறது என் வீட்டுக்காரர் தான், அதனால் இங்கே என் வீட்டுக்காரரையும் என்னையும் மாமா விட்டு கொடுக்காம பேசுகிறாரு, ஆனால் இப்போ மீனா மாதிரியே செந்திலும் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் மதிப்பும் மரியாதையும் இவங்க பக்கம் திரும்பிடுமே. செந்தில் படிக்கக்கூடாது, கவர்மெண்ட் வேலைக்கு எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது, அப்படி முயற்சி எடுத்து படித்தாதானே நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அது ஏதாவது செஞ்சு தடுத்தே ஆகணும், அவ்வளவுதான்.
நாம தான் எப்பயும் இந்த வீட்டில் மூத்த மருமகன்ற அந்தஸ்தோட கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னு நினச்ச மயில், ஆமாம் இந்த மீனாவும் செந்திலும் இப்போ சாப்பிட வரலனா தான் என்ன, அவங்கள நான் தான் கூப்பிட்டு வரணும்னு அத்தை வேற என்னை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மீனை சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறாங்க மயில். அப்படியே மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கதிர் நடந்த எல்லா விஷயத்தையுமே சரவணன் கிட்ட ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்க, இதை கேட்டு சரவணன் மனசு வேதனைப்படுறாரு. அப்பா அடிக்கடி மீனாவையும் செந்திலையும் திட்டும்போது எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. ஆனாலும் என்னடா பண்ண, செந்தில் இப்போ கடைக்கு போயாகணுமே. அப்பா பேச்சை மீறினா அப்பா என்னெல்லாம் பேசுவாருன்னு தெரிஞ்சுதான் நான் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லை செந்தில் என்ன படிக்க போகிறாரு, கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி செய்ய போறாரு அப்படின்னு கதிர் சொன்னதை கேட்டு சரவணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. செந்தில் இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுத்திருக்கானா, அவன் படித்த படிப்புக்கேற்ற உத்தியோகம் கிடச்சி கை நிறைய சம்பாதிச்சா அதை விட சந்தோஷம் வேற என்ன எனக்கு இருக்க போகுது. என் தம்பிங்க எல்லாரும் நல்லா படிச்சு என் முன்னாடி அவங்க கை நிறைய சம்பாதிச்சா எனக்கும் பெருமையாக தானே இருக்கும். ஆனால் அப்பா தான் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. ஆனாலும் செந்தில் முயற்சி செய்தா அதில் தப்பே கிடையாது. முயற்சி செஞ்சு அவனும் உயர்ந்து காட்டணும். அப்பதான் அப்பாவும் கொஞ்சம் செந்திலையும் மீனாவையும் மதிச்சு நடப்பாரு அப்படின்னு சொல்றாரு சரவணன். இங்க சரவணனுக்கு செந்தில் வேலைக்கு போற விஷயம் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் மயில் இந்த விஷயத்தை எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட சொல்லணும், என்ன செஞ்சு இங்க செந்தில் தம்பி படிக்க விடாம பண்ணலாம் அப்படின்னு அம்மா கிட்டேயே ஐடியாவை கேட்கலாமே அப்படின்னு நினைச்ச மயில் இங்க பாக்கியத்துக்கு கால் பண்றாங்க. இங்க பாக்கியம், ஏண்டி மயில் எது பேசணுன்னாலும் நீ காலையில் பேசவே மாட்டியா, எப்போ பார்த்தாலும் தூங்குற நேரத்தில் தான் கால் பண்ணுவியா, ஆமாம் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை வந்ததுன்னு இப்படி நைட்டு கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மயில் வேற என்னம்மா, முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன், அது வேற ஒன்றும் இல்லைம்மா. இந்த மீனா நல்ல பெரிய திட்டம் போட்டுட்ருக்கா. மீனா எப்படி கவர்மெண்ட் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறாளோ அதே மாதிரி அவள் வீட்டுக்காரர் செந்தில் இருக்காருல்ல, அதான் நம்ம கடையில் போய் பொட்டலம் போட்டு அங்கே இங்கன்னு பார்சல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்ருக்காரே, அவரையும் நல்லா படிக்க வச்சு எப்படியாவது கை நிறைய சம்பாதிக்க வைக்கணும், கவர்மெண்ட் வேலையை பார்க்க வைக்கணும்னு ஆசைப்படுறாமா. அது மட்டும் இல்லாமல் செந்தில் தம்பி நாளைக்கே நான் முயற்சி எடுக்க போகிறேன், நாளைக்கே நான் படிப்ப ஆரம்பிக்க போகிறேன், எக்ஸாமை நல்லபடியாக எழுதி நானும் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துட்டா உங்கள் அப்பா மட்டும் இல்லை எங்கள் அப்பாவோட வாயும் அடைச்சிடலாம். இனி பாண்டியன் மாமா இவங்க 2 பேரையும் எதிர்த்து பேசாமல் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னா நான் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு செந்திலும் மீனாவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயில். உடனே பாக்கியம், என்ன மயில் சொல்ற, அந்த மீனா என்னடானா அவ வீட்டுக்காரரையும் கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாளா, அதெல்லாம் நடக்கவா போகுது. ஆனாலும் அவங்கெல்லாம் படித்தவங்க, காலேஜில் போய் படிச்சிருக்காங்க, முயற்சி செஞ்சால் ஒரு வேலை கிடைச்சாலும் கிடச்சிரும். ஏற்கனவே மீனா மட்டும் கை நிறைய சம்பாதிக்கிறதுனாலயே உங்கள் அத்தை எப்பயும் மீனாவுக்கும் ராஜுக்கும் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க படித்த பசங்க. உன்னை பற்றின உண்மை மட்டும் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, உன் மாமனார் உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை எல்லாம் போயிடும். நீ தான் அந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கேன்னு உங்கள் மாமனார் இன்னும் உன்னை நம்பிட்டு இருக்காருடி. அதனால மீனா வேலைக்கு போகிறதோடு நிப்பாட்டிக்கணும். அந்த செந்தில் தம்பிலாம் வெறும் கடையில் இருந்தால் மட்டும்தான் உனக்கும் உன் மாப்பிள்ளைக்கும் அந்த வீட்டில் மரியாதை. சம்மந்தியோட பசங்களாம் நிறைய படிச்சிருக்காங்க, ஆனால் உன் மாப்பிள்ளை அளவுக்கு சம்பாதிக்கிறது இல்லையே. அந்த செந்தில் தம்பி என்னடானா கடையில் பொட்டலம் போட்டுட்ருக்காரு, இந்த கதிர் தம்பி என்னடானா படிக்கும்போதே பார்ட் டைம் வேலை பார்க்க போகிறேன்னு ஏதோ கம்மியாக சம்பாதிக்கிறாரு. ஆனால் உன் புருஷன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையும் பார்த்துக்கிட்டு கை நிறைய சம்பாத்தியம் பண்ணி அவங்க அப்பா கிட்ட கொடுக்க போய் தாண்டி உன்னையும் நல்ல மரியாதையாகவும் மதிப்பாகவும் நடத்துகிறாங்க. அதனால உன் வீட்டுக்காரனை மீறி யாரும் அந்த வீட்டில் சம்பாதிக்கவே கூடாது. ஏதாவது செஞ்சு அவங்க போடுற திட்டத்தெல்லாம் நீ ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் மயில். அப்போ தான் நீ எப்பயும் போல் அங்கே மூத்த மருமகளாக மரியாதையோடு வாழ முடியும். புரியுதா இல்லையா? அம்மா சொல்கிறத புரிஞ்சு நடந்துக்க. பேசாமல் மீனாவும் செந்திலும் போடுற திட்டம் எல்லாத்தையும் உங்கள் மாமா கிட்ட போட்டு கொடுத்துரு. நல்லா அக்கறையாக படித்து எக்ஸாமெல்லாம் எழுதுனா தானே கவர்மெண்ட் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. படிக்கவே வாய்ப்பு இல்லைன்னா எப்படி அங்கே கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும்? அப்போ செந்திலை பற்றின உண்மை உனக்கு தெரிஞ்ச உடனே என் கிட்ட சொல்கிறத விட்டுட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும், உங்கள் மாமனார்கிட்டலாம் போய் சொல்லியிருக்கணும். அப்போ நீ இப்படி வருத்தப்பட்டிருக்கவே வேண்டாம். உன் மாமனாரை கூப்பிட்டு பேசி நீ கடைக்கு வந்து தான் ஆகணும், இப்படிப்பட்ட படிப்பெல்லாம் உனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல மயில், நான் சொல்கிறத கேளு. மீனாவும் அந்த செந்திலும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே உன் மாமா காதுக்கு கேட்குறபடி போட்டு விடு. அப்புறம் மீதி உள்ளதை உன் மாமனாரே பார்த்துப்பாரு, அவரோட குணம் தான் உனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்ல இங்கே மயிலுக்கு சந்தோஷம் தாங்கலை. சூப்பர்மா, நீ சொல்லி கொடுக்குற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் அந்த வீட்டில் செஞ்சிட்ருக்கேன். அதனால இப்பையும் செந்தில் தம்பி படிக்க போகிற விஷயத்தை பற்றியும் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி செய்ய போகிற விஷயத்தை பற்றியும் மாமா கிட்ட சொல்லிட்டா அப்புறம் மாமா எடுக்கிற முடிவால் மறுபடியும் மீனாவும் செந்தில் தம்பியும் இனி படிக்கணுன்ற ஆசையே
பிரச்சனையே அவங்களுக்கு வரவே வராது. நீ சொல்கிறதுதாம்மா சரி. சரிம்மா காலை வை, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மயில். இங்கே மயில் ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அப்படியே திரும்பி பார்க்க அங்கே சரவணன் நிற்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க மயில். என்னது இது, நம்ம அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்காரர் வந்து நான் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டாரோ, கதவை மூடி வைக்காமல் இப்படி அம்மாவுக்கு கால் பண்ணது என்னோட பெரிய தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மயில் திருன்னு முழிக்க உடனே சரவணன் கோவமா, என்ன மயில் இதெல்லாம், வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் அம்மா கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்க. அது மட்டும் இல்லை, என் தம்பி செந்தில் வேலைக்கு போகிறத பற்றி உங்கள் அம்மா கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? என் தம்பி படித்து வேலைக்கு போக போகிறான்னா அது அவனோட இஷ்டம். அதை உங்கள் அம்மா கிட்ட கேட்டு எப்படி கெடுக்கலான்னு பெரிய திட்டம்லாம் போட்டுட்ருக்க. உன் குணம் என்னன்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரிஞ்சுது. இத்தனை நாள் இந்த வீட்டோட பொறுப்பான மருமகளாக இருக்குன்னு நினச்சி நான் ஏமாந்து போயிட்டு இருந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் உன்னோட சுயரூபமும் உங்கள் அம்மாவோட சுயரூபமும் எனக்கு இப்படி அப்பட்டமாக புரிய வந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்டில் நடக்கிற ஒவ்வொன்றையும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி அதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டு கேட்டு பெரிய திட்டத்தெல்லாம் போட்டு தான் ராஜி மீனான்னு ஒவ்வொருத்தரையும் எங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுத்து தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கியா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு, நீ பெரிய நல்லவன்னு ஒன்ன வேற நான் நம்பிட்டு இருந்தேன்ல, என்ன சொல்லணும் இப்ப சொல்ற மயிலு? என் தம்பிக்கும் மீனாவுக்கும் நான் தான் சப்போர்ட்டாக இருக்க போகிறேன். அவன் படிக்க தான் போகிறான், கை நிறைய சம்பாதிக்கிற பெரிய வேலைக்கு போக தான் போகிறான். என் தம்பிங்களில் நான் பாகுபாடு பார்த்ததே இல்லை. ஆனால் நீ என் தம்பிங்க உயர்ந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா? அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என் தம்பி செந்தில நானே நல்ல ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்த்து படிக்க வச்சு அவனை நானே பெரிய ஆளாக்க போகிறேன். உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. ஆனால் இந்த விஷயத்த என்னை மீறி எங்கள் அப்பா கிட்ட சொல்லி வீட்டில் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினச்ச அப்புறம் நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த வீட்டில் என் கூட நீ சந்தோஷமா வாழணும்னா என் பேச்சை கேட்டு நடக்கணுமே தவிர்த்து இங்க நடக்கிற எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்லி ஐடியா கேட்குற வேலையெல்லாம் இன்னையோட விட்டுரு. அப்படி நான் சொல்ற பேச்சை கேட்காம மறுபடியும் உங்க அம்மா கிட்ட ஃபோனெல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு வீட்டில் தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விடணும்னு நினைச்சேன். அப்புறம் உங்க அம்மா கூடயே உங்க வீட்டில் தான் நீ இருக்க வேண்டியதா போயிடும். நானும் உன்னை கண்டுக்கவும் மாட்டேன். அதனால நான் சொல்றத புரிஞ்சு நடந்துக்க மயிலு அப்படின்னு மயிலோட குணத்தையும் திட்டத்தையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட சரவணன் மயிலை நல்லா வெளுத்து வாங்கி இங்க சரவணன் பேசின பேச்சால மேற்கொண்டு எந்த முடிவும் எடுக்க முடியாம திட்டம்லாம் ஒன்றும் இல்லாம போச்சே அப்படின்னு வருத்தப்பட்ட மயிலு, நம்ம வாழ்க்கை தான் முக்கியம், நம்ம வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு வாழ்ந்தாதான் இந்த வீட்டில் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். அம்மா சொன்ன ஐடியா பிரகாரம் மீனாவுக்கும் செந்திலுக்கும் ஏதாவது செய்யணும், மாமா கிட்ட அவங்க 2 பேரையும் போட்டு கொடுக்கணும்னு நினச்சாலே அவ்வளவுதான். நான் அப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு நினச்ச மயில் வேற வழியே இல்லாமல் சரவணன் பேசின பேச்சால அமைதியாக வாயை மூடிக்கிறாங்க.